ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் சபரி. அனில் கேட்ஸினுடைய டைரக்ஷனில் வரலட்சுமியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சபரி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து அனில் கேட்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நானி சமிஷெட்டி மற்றும் ராகுல். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் தர்மேந்திரா. இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார், அப்புறமா கணேஷ் வெங்கட். அண்ட் இந்த திரைப்படத்தில் நிறைய இன்னும் குட்டி குட்டி கதாபாத்திரமாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து வேற ஒருத்தவங்களோட போகிறதுனால அவங்களுக்குள்ள பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்றதா படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவியாக ஒரு ஜானரில் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார். அண்ட் அவங்க வந்து அரவிந்த்ன்ற ஒரு கேரக்டரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்களுடைய பாஸ்னுடைய பொண்ணு பிடிச்சி போய் அவங்களுடைய லைஃப் ரன் பண்ணணுன்றதுக்காக அவர் தனியாக போயிடுறாரு. ஸோ அந்த ஏமாற்றத்தோடு அவங்க அங்கேருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்ததுனால முழுசாக படிப்பையும் முடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி அவங்களுடைய சர்வைவலுக்காக என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் கையில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் காப்பாற்றணும். ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது. பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிய வருது. ஒருத்தர் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஸோ மைம் கோபி இதில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அது வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய பொண்ணு தான் வந்து இவங்க கையில் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்றது. அதுக்கப்புறமா இந்த ராகுல் கேரக்டருக்கும் அதுக்கப்புறமா அரவிந்த்னு அவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போன அந்த கேரக்டருக்கும் அண்ட் ப்ளஸ் சஞ்சனா குழந்தை கேரக்டரும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன, அண்ட் இதனால அவங்களுடைய குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன, அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவங்க குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களுடைய குழந்தை கிடையாது, அது பயாலஜிக்கலாக அவங்களுடைய குழந்தை கிடையாது அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த குழந்தைய காப்பாற்றணும், வரக்கூடிய ஆபத்து எல்லாத்தையும் தடுத்து அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ வரலட்சுமி சரத்குமார் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். அவங்க வந்து வில்லியாக பண்ணாலும் சரி, லீட் ரோலில் ஹீரோயினாக பண்ணாலும் சரி 100% ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இந்த திரைப்படத்துலேயும் வந்து அவங்களுடைய 100% பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் அதாவது ஹீரோயின் தான் வந்து ஷீரோ படம் தான் இது. அண்ட் இதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்லவே வேணாம். அண்ட் இதில் நடுவில் சுனேனா கேரக்டர் வராங்க, மைம் கோபியோடைய மிரட்டலான ஒரு கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கணேஷ் வெங்கட் வந்து ரொம்பவே ஒரு சாமிங்கான பாய் நினச்சா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டர்ட்டி ஃபேஸை ஒரு பக்கம் காட்டுவாங்க. அண்ட் இந்த மாதிரியான கேரக்டர் சுற்றி வந்து அண்ட் இவ்வளோ பேரும் எப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து வரலட்சுமிக்கு கனெக்ட் ஆகுறாங்கன்றது தான். அண்ட் வரலட்சுமியோடைய ஃபேமிலி பக்கமும் அவங்களால போக முடியாமல் அண்ட் அவங்க யாருமே சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன, அண்ட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து சப்போர்ட் ஏதாவது கிடச்சிதா, அண்ட் குழந்தைய எப்படி அவங்க காப்பாற்றுறாங்கன்றது தான் படத்தினுடைய மீதி ஸ்டோரி. அண்ட் இந்த திரைப்படத்தில் கோபி சுந்தர் அவர்களுடைய மியூசிக் அட்டகாசமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அவங்களுக்கு பாடல்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கோபி சுந்தர் அவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த சபரி திரைப்படம் அதாவது சபரின்ற டைட்டிலுக்கும் கேரக்டர்னுடைய பேருக்கு எதுக்காக சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர் அப்படியா இருந்தாலும் இது தெலுங்குல மட்டும் இல்லாமல் தெலுங்கு, தமிழ், மலையாளம் சொல்லி கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வரலட்சுமி சரத்குமாருக்கு அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குதுன்றதுக்காகவே இந்த திரைப்படத்தை எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஓடிக்கிட்டும் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரை தாண்டி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.